மாவட்டம் பெரியகுளம் அருகே தமிழர்களின் பாரம்பரியத்தை போற்றும் விதமாக காதணி விழாவுக்கு மாட்டுவண்டி, லாரி உள்ளிட்டவைகளில் செண்டை மேளம் முழங்க பொய்க்கால் குதிரை, தேவராட்டம், கோணக்கொம்பு ஊதி கொண்டு வந்து அசத்திய தாய்மாமன் சீர்வரிசை நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா திருப்பனந்தாள் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்டவர்களுக்கு தத்துவாஞ்சேரியில் அதிமுக புதிய உறுப்பினர்கள் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற மாரியப்பனின் வெற்றியை சேலம் மாவட்டம் பெரிய வடக்கம்பட்டியில் கிராமத்தினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தொடர்ந்து 3 ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்டு தொடர்ச்சியாக பதக்கம் வென்று சாதனை படைத்ததாக கிராம மக்கள் பெருமிதம் அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் புதுப்பட்டி அருகே பழமை வாய்ந்த பள்ளிவாசல் பூட்டை உடைத்து உண்டியலில் இருந்த பணத்தை திருடியுள்ளனர். இதுகுறித்து போலீசாரிடம் அளித்த தகவலை அடுத்து நத்தம் போலீசார் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்தும் பணம் மற்றும் என்னென்ன பொருட்கள் திருடு போயுள்ளது என்பது குறித்தும் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் ஓணம் பண்டிகை விடுமுறை கால கூட்ட நெரிசலை சமாளிக்க தாம்பரத்தில் இருந்து மதுரை, ராஜபாளையம், கொல்லம் வழியாக திருவனந்தபுரம், கொச்சுவேலிக்கு சிறப்பு ரயில் இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. இந்த ரயில்களுக்கான பயணச்சீட்டு முன்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. திருப்பூரிலிருந்து தாராபுரம் செல்லும் சாலையில் வடக்கு அவினாசிபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட மேல்பட்டி பகுதியில் குட்டையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சுங்கச்சாவடி மையம் இடிப்பு பணியானது நடைபெற இருந்த நிலையில் திடீரென தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வட்டார வளர்ச்சி அதிகாரி வாகனத்தை சிறைப்பிடித்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் 50க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த அதிக ஒலி எழுப்பும் காற்று ஒலிப்பான்கள் அகற்றப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் நடத்துனர் மற்றும் பேருந்து ஓட்டுநர்களை எச்சரித்தனர். சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி சிலைகள் அமைப்பு தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்பார்த்ததை விட ஏராளமானோர் கூட்டத்தில் பங்கேற்றதனால் கூட்டம் நடந்த அரங்கில் உட்காருவதற்கு இடமில்லாமல் போனது. இதையடுத்து சிலர் இடமில்லாததால் திடீரென கூட்டத்தை விட்டு வெளியே வந்து சார் ஆட்சியர் அலுவலகத்தின் வாயிலில் தரையில் அமர்ந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள நெய்க்காரப்பட்டியில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் விடுதி மற்றும் பள்ளி கட்டணத்திற்கு அரசால் வழங்கப்பட்ட உதவித்தொகையை கையாடல் செய்த ஆசிரியையை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கவிநாடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மதகுகளை சரி செய்ய தமிழக அரசு உரிய ஒதுக்கீடு வழங்கியும் அதற்கான பணிகள் சரிவர நடைபெறவில்லை என ஆயக்கட்டுதாரர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை மனுவை வழங்கினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.